அத்லெட்டிக்ஸில் ஸ்போர்ட்ஸில் எந்த விதமான இன்ஜுரிஸ் இருந்தாலும் நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி பண்ணி நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுத்துட்ருக்குறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் பெயின் இருக்குது, அதில் பேக் 8 சிட்டிங்ஸ் வந்திருப்பேன். மேக்ஸிமம் 99% க்யூர் ஆயிடுச்சு. எனக்கு பெட்டர் ரிசல்ட்டாக இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விப்லானந்தி, ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக். நம்ம கிளினிக்கில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆனவங்களுக்கு, அத்லெட்டிக் பர்சன்ஸ்க்கு, ஸ்கூல் கோயிங் அத்லெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் கோயிங் அத்லெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அத்லெட்டிக்ஸில் ஸ்போர்ட்ஸில் எந்த விதமான இன்ஜுரிஸ் இருந்தாலும் நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி பண்ணி நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுத்துட்ருக்குறோம். அவங்களோட ஸ்போர்ட்ஸோ ஒர்க் அவுட்டோ வந்து ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு அவங்க ஒர்க் அவுட்டையும் கேரி ஆன் பண்ணிக்கலாம், நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் வந்து சைட் பை சைட் பண்ணி அவங்க வந்து ஒர்க் அவுட் ஸ்பாயில் ஆகாமல் ரெடி பண்ணிக்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்குறோம். அது போக ஏதாவது அத்லெட்டிக் மீட்டு அந்த மாதிரிலாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட டார்கெட் பீரியடுக்குள்ளே நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன இன்ஜுரிஸ் இருக்கோ, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். மேம், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்லாம் வரும்? ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் வந்து நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது. ஃப்ராக்சர், டிஸ்லொகேஷன், மெனிஸ்கல் டியர், லிகமெண்ட் டியர், மசில் ஸ்ப்ரெயின், மசில் ஸ்ட்ரெயின், டென்னிஸ் எல்போ, கோல்ஃபர்ஸ் எல்போ, சுப்ராஸ்பைனட்டஸ் இன்ஜுரி, இந்த ஷோல்டர் மசில் இன்ஜுரி, டெல்டாய்டு இன்ஜுரி, இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் வரும். அது போக வந்து மசில்ஸ் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு போஸ்டரல் கரெக்ஷன் கரெக்டாக இல்லாதவங்களுக்கு போஸ்டரல் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம், மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி கொடுக்கலாம். ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ் ஆகும் மெயினாக எல்லா பிளேயர்ஸ்க்குமே. அந்த ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸை ரிலீவ் பண்ணி கொடுக்கலாம். குவாட்ரிசெப்ஸ் டைட்டன் ஆகும், அது பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து காஃப் மசில் டைட்டனிங், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங்கில் நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அது போக ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஜாஸ்தி ஆகும் நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஹீல் பெயின் வரும். கரெக்டான வந்து ஒரு ஷூஸ் போடாமல், கரெக்டாக ஃபுட் வியர் பண்ணாமல் வந்து கேம்ஸ் போகிறவங்களுக்கு, விளையாடுறவங்களுக்குலாம் வந்து ஃபுட் பெயின் வரும். இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபிசியோதெரப்பியில் நம்மளால சரி பண்ண முடியும்? எல்லாத்தையுமே ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ண முடியும். சிலவங்களுக்கு மொடாலிட்டிஸ் தேவைப்படும். ஐஎஃப்பி, அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, வேக்ஸ் தெரப்பி, லேசர் தெரப்பிங்கிற மாதிரி நிறைய தெரப்பிஸ் வச்சுருக்கோம். அந்த மாதிரி தெரப்பிஸ்லாம் சிலவங்களுக்கு தேவைப்படும். சிலவங்களுக்குலாம் எக்ஸசைஸ், மேனிப்புலேஷன் டெக்னிக்லேயே நம்ம சரி பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்பெஷல் கோச்சஸ் வச்சுருக்கோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன இன்ஜுரிஸ் இருக்குதோ அந்த இன்ஜுரியை சார்ட் அவுட் பண்ணி அந்த மசில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது போக ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, பாடி பில்டர்ஸ்க்கெலாம் வந்து மசில் மாஸ் என்டூரன்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அதே சமயத்தில் இப்போது டென்னிஸ் விளையாடுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஷட்டில் விளையாடுறவங்க இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒன் சைடாக விளையாடி ஒன் சைடு மசில்ஸ் மட்டும் அவங்களுக்கு வந்து டோன் டெவலப் ஆகிருக்கும், இன்னொரு சைடு வந்து மசில் டோன் டெவலப் இருக்காது. அவங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்கலாங்கிறது, எந்த மாதிரியான ஒர்க் அவுட்டில் வந்து பாடியை வந்து நார்மலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அது போக ஸ்பெஷல் ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பாடி பில்டர்ஸ் நிறையா வர்றாங்க. பாடி பில்டர்ஸ்க்கு வந்து தனியாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். லேசர் தெரப்பி, இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய மொடாலிட்டிஸ் வச்சுருக்கோம். இப்போ பாடி பில்டர்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா நிறைய பேர் வெயிட் லிஃப்டிங் பண்ணி ஷோல்டர் இன்ஜுரிஸ் நிறைய ஆகி வருவாங்க. நிறைய வந்து லாட் மசில் இன்ஜுரி ஆகி வருவாங்க. அப்புறம் டெட் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா அவங்களுக்கு நிறைய டிஸ்க் ப்ரொலாப்ஸு, பேக் பெயின்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி இன்ஜுரியோடு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பாடி பில்டர்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஜாஸ்தி பண்ணி மசில் என்டூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி என்ன ஆகுனா ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ் ஆயிரும். ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸோடு அவங்க மேலும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது நீ இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதில் கூட இப்போ மிஸ்டர் ஹரின்னு ஒருத்தர் நம்ம கிளினிக் வந்திருக்காரு. அவர் வந்து டெட் வெயிட் லிஃப்ட் பண்ணதுனால அவருக்கு வந்து பேக் பெயின் ஆயிடுச்சு. பேக் பெயினில் வந்து கொஞ்சம் டிஸ்கில் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்போ அதை சரி பண்ணியிருக்கோம். அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங்கும் டைட்னஸ் இருந்ததுனால நீ இன்ஜுரியும் ஆயிருக்குது. அதுலேயே அந்த ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸோடையே அவர் மேலும் ஒர்க் அவுட் பண்ணதுனால நீ இன்ஜுரி ஆயிருக்கு. இப்போ அவர் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி
அவரோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் நல்லா நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணி முதல்ல இருந்ததை விட நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து அவர் மிஸ்டர் மெட்ராஸ் இதில் கலந்துக்கிட்டு 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. அவர் பார்த்தினா நம்ம ஒரு ஓவர்வியூவும் பார்க்கலாம். ஹாய், என் பேர் ஹரி. நான் பாடி பில்டர், திருப்பூரில் ஜிம் ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் பெயின் இருக்குது. அதை பேக்கு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணாலும் நின்றுட்டு இருக்கும்போது பெயின் எனக்கு லாஸ்ட் ஒரு 8 months இருந்துச்சுங்க. நான் நிறைய கிளினிக்கு, ஃபிசியோ, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். எனக்கு அப்பொழுதுக்கு டெம்பரவரி ரெக்கவர் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்ட்ரீட் கிளினிக் அப்படி வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 8 சிட்டிங்ஸ் வந்திருப்பேன். இப்போ எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. அதாவது அந்த பெயினோட இருக்கிற அறிகுறி இன்னும் ஒரு 2 சிட்டிங்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் 99% க்யூர் ஆயிடுச்சு. எனக்கு பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஹரி மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட டார்கெட் டைமுக்குள்ளே நம்ம வந்து அவங்களுக்கு என்ன இன்ஜுரிஸ் இருக்குதோ அதை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கிரிக்கெட் ஃபோரம் மேட்ச் நடந்துச்சு ஒரு ஃபோரமில். அந்த ஃபோரமில் ஒருத்தர் நல்ல ஒரு பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் 2 days பிஃபோர் கேமுக்கு 2 days பிஃபோர் வந்து அவருக்கு வந்து பேக் பெயின் ஆயிடுச்சு, டிஸ்க் இன்ஜுரி ஆயிடுச்சு. அதை நாங்கள் வந்து 3 daysல அவருக்கு பெயினை ரிலீவ் பண்ணி அவர் வந்து விளையாடுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி எவ்வளோ இன்ஜுரிஸ் இருந்தாலும் என்ன பெயின் இருந்தாலும் எவ்வளோ ஷார்ட் டேர்மில் நம்மளால் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட் டேர்மில் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே சமயத்தில் அவங்க ஆக்டிவிட்டீஸோ அவங்க ஸ்போர்ட்ஸோ கேம்ஸோ ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு முதல்ல இருந்ததை விட நல்லா எஃபிஷியண்ட்டாக விளையாடுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இன்ஜுரிஸ் இருக்கோ, அத்லெட்டிக் பர்சன்ஸ்க்கு என்ன இன்ஜுரிஸ் இருந்தாலும் சரி, இல்லை பாடி பில்டர்ஸ்க்கு, ஜிம்னாஸ்டிக் பர்சன்ஸ்க்கெல்லாம் என்ன மாதிரி இன்ஜுரிஸ் இருந்தாலும் சரி, என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தாராளமாக எனி டைம் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் கிளினிக் வந்து மூர்த்தி மெஸ்க் பேக் சைட் கேபிஎன் காலனியில் யூனியன் மில் ரோடில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. நம்ம கிளினிக்கில் வந்து மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு, அத்லெட்டிக் பர்சன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸும் ப்ரிவிலேஜஸும் கொடுத்துட்ருக்கோம். Thank you.